Hey guys, மறுபடியும் இது நம்ம ரிவ்யூ மூலமா உங்களை சந்திக்க வரதுல மகிழ்ச்சி. சோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற வீடியோ வந்து மறுபடியும் ஒரு மியூசிக் வீடியோ. இந்த மியூசிக் வீடியோட பேர் என்ன? டைட்டில் என்ன? டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிஜம் தானா. நம்ம உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் சார் சொல்ற மாதிரி ஒரு படத்துல இது கதையல்ல நிஜம். சோ அந்த மெத்தட் தான் இந்த மியூசிக் வீடியோ ஃபாலோ பண்ணது. ஒரு நிஜமான கதையை இந்த மியூசிக் வீடியோல படமாக்கி இருப்பாங்க. இந்த மியூசிக் வீடியோவுக்கு உடல் அமைப்பு கொடுத்திருக்கிறது வந்து, அதாவது இசையமைப்பு கொடுத்திருக்கிறது வந்து கௌதம்னு சொல்லிட்டு ஒரு டேலண்டடான ஒரு மியூசிக் டைரக்டர். அதுதான் இந்த மியூசிக் வீடியோடைய ப்ரொடியூசர் கூட. இந்த இசைக்கு வந்து உயிர் கொடுத்தது, அதாவது பாடலிருந்து வந்து ஒரு திறமையான பாடகர் பிரதர்ஷன் சொல்லிட்டு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல உயிர் இருக்குது, உடல் இருக்குது, வார்த்தைகள் வேணும் இல்லையா? அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு புரியும், இந்த மாதிரி ரிவ்யூவும் கொடுக்க முடியும். சோ அந்த வகையில இந்த பாடலுடைய பாடலாசிரியர் அவரும் ஒரு திறமையான ஒரு கலைஞர் தான். நீங்க அந்த பாடலை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிய வரும். சதீஷ்காந்த்னு சொல்லிட்டு ஒரு பாடலாசிரியர். பட் இருந்தாலும் வந்து இது ஒரு குட்டி கதையை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த மியூசிக் வீடியோ பேஸ் பண்ணுது. ஸோ இந்த குட்டி கதைக்கு 2 நடிகர்கள் இருக்காங்க, 2 அழகான திறமையான நடிகர்கள். மேல் லீட் நடிச்சிருக்கிறது வந்து சிஜே ஜெர்மனி அண்ட் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்கிறது நவீனான்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க. இந்த மியூசிக் வீடியோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் மாதிரி கல்யாணத்துல ஆரம்பிச்சு காதல்ல முடியுது. இந்த வீடியோவை பார்த்த உடனே அப்படியே ஓபன் பண்ணினோம்னா ஹீரோடைய ஃபேஸ் தெரியும். ஹீரோட ஃபேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோனுடைய ஃபேஸ் தெரியும். சோ அப்ப யோசிச்சோம், ஓகே இவங்க 2 பேரும் வந்து லவ்வர்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா அதுதான் கிடையாது. 2 பேருமே கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரிகள். ஆனா 2 பேருமே வந்து டேட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஆனா டேட்டிங் வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணது கிடையாது, அவங்களுடைய அம்மா அப்பா ஆர்கனைஸ் பண்ண டேட்டிங் போயிட்டு இருக்கு. அது வந்து நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வரும். சோ அப்பதான் தெரிய வருது, ஓகே இது வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல தான் ஆரம்பிக்குதுன்ட்டு. சோ திடீர்னு இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஹீரோ வந்து கேள்வி கேட்பாரு, பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அப்ப நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு. அப்படி அவங்க ஹீரோயின் வந்து எழுதி போய் அப்படி திரும்பி பார்த்தாங்க. அப்ப நான் எதிர்பார்த்தேன், ஓகே இவங்க வந்து சிம்பு மாதிரி பிடிக்கலங்க, ஆமாங்க பிடிக்கல அப்படின்னு சொல்ல போறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தா இல்ல. அவங்க சிம்போலிக்கா தன்னுடைய சம்மதத்தை தெரிவிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 லவ்வர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யங் கப்பல்ஸ், அவங்க வெளில சுற்றுறது, அந்த மாதிரி அவங்க லவ் பண்றது, அதெல்லாமே அவங்க காட்டுவாங்க. பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லைட்டா எரிச்சலா இருக்கு, சரி விடுங்க நம்ம இது எதுக்கு பேசிக்கிட்டு. அப்படி லவ் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் வரைக்கும் வந்துருது. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்களுடைய லைஃப்ல எப்படி தொடர்றாங்க அதான் வந்து மீதி கதை. மீதி கதையில வந்து ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஒரு குழந்தை என்றாவது. ஆஃப்கோர்ஸ் கல்யாணமான ஒரு யங் கப்பலுக்கு அப்புறமா, அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு குழந்தை வரத்தான் செய்யும். ஸோ அதையும் வந்து ரொம்ப அழகா இந்த வீடியோ மூலமா காமிச்சிருப்பாங்க. ஓகே, அண்ட் இந்த கான்செப்ட் வந்து என்ன எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா அரேஞ்ச் மேரேஜ் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா அவங்க சொல்ல வராங்க. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு அழகா காட்ட முடியுமோ இந்த வீடியோவை அவ்வளவு தூரத்துக்கு அழகா காமிச்சிருக்காங்க. அண்ட் குறிப்பா இந்த நடிகர்களை பத்தி நான் சொல்லியே ஆக வேணாம். குறிப்பா சிஜே ஜெர்மனி பத்தி என்னன்னா, அவர் வந்து இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காருன்னு சொல்ல மாட்டேன், மனுஷன் வந்து இந்த கதாபாத்திரத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு, அதுல வந்து ஹீரோயின் வந்து பார்த்து கேட்பாரு, இந்த மாதிரி உனக்கு ஓகேவா பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து அவருடைய கன்ஃபியூஷன் தெரியும், என்ன மாதிரி இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ண வேணாமா, என்னுடைய அடுத்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற அவருடைய கன்ஃபியூஷன். மேரேஜ்ல வந்து ஹீரோயினை வந்து அந்த கல்யாண குளத்துல பார்த்த உடனே அவருடைய அந்த என்ன சொல்றது, அவருடைய அந்த லைஃப் மேல அவர் காட்டுற அந்த எக்ஸ்பெக்டேஷன், அவங்க அந்த ஹீரோயின் மேல காட்டுற அந்த லவ் எல்லாமே வந்து ரொம்ப தத்துவமா அழகா யதார்த்தமா இருக்கும். பட் கண்டிப்பா ஹீரோயின் மட்டும் அதுக்கு சலிச்சவங்க கிடையாது, ரொம்ப அழகாவே அவங்களோட நடிப்பை வந்து வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படியே 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரிவிக்க விட்டுருக்காங்க. அந்த மியூசிக் வீடியோ கிரியேட் பண்ண டைரக்டரா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க 2 பேரா இருக்கட்டும். ஸோ சூப்பரா அவங்களுடைய வேலையை கச்சிதான் முடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஆஸ் அன் ஆக்டரா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோ மூலமா எங்களுக்கு தெரிய வருது. நிஜம் தானாக்கு ஒரு அழகான மியூசிக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறார் எங்களுடைய கௌதம், அண்ட் இஸ் ஆல்சோ தி ப்ரொடியூசர் எஸ்எஸ்ஆர். ஸோ மியூசிக் வீடியோ, ஸோ இந்த மியூசிக் அப்படி கேட்ட உடனே லைட்டா என்ன சொல்றது, நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் மாதிரி அவருடைய மெலடி மாதிரி டக்குன்னு நெஞ்சில வந்து பாஞ்சிருது அந்த மியூசிக். ஸோ அந்த அளவுக்கு அப்படி கேட்சியா இருக்குது லிரிக்ஸ் கூட. அண்ட் இந்த மியூசிக்கு வந்து மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் வந்து பண்ணது வந்து கௌசிக்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் ஆர்டிஸ்ட். கண்டிப்பா இந்த மியூசிக் பத்தி பாராட்டாம இருக்க முடியாது.
இந்த மியூசிக்காக மியூசிக் டைரக்டர் கௌதம், பாடகர் பிரதக்ஷன், பாடலாசிரியர் சதீஷ்காந்த் அண்ட் இந்த பாடல் மாஸ்டரிங் செஞ்ச ஒரு டேலண்ட் ஆர்டிஸ்ட் கௌசிகன், இவங்க எல்லாருமே ஹெவி ஒர்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது, கேட்குது முதல்ல. ஏன்னா ஒரு ஜிவி பிரகாஷ் குமாருடைய மெலடி சாங் கேட்கும்போதோ இல்லை ஒரு யுவன் சங்கர் ராஜாவுடைய மெலடி சாங் கேட்கும்போதோ டக்குன்னு அது நம்ம காதை வந்து ரீச் பண்ணுது, நம்ம மனசு ரொம்ப தாக்குது. அதே மாதிரி தான் இந்த வீடியோ இந்த மியூசிக்கும் கேட்கறதுக்கு இதமாகவும் ஒரு தடவை 2 தடவை கேட்ட உடனே அது ஹம் பண்ற ஃபீலும் நமக்குள்ள வரும். ஸோ அந்த வகையில நிஜமாவே எனக்கு வந்து எல்லாருமே அடுத்த லெவலுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் போவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. அண்ட் கேமரா ஒர்க் பத்தி நான் கண்டிப்பா பேசி ஆக வேணும். ரொம்ப சிம்பிளா இருக்குது, அதிக பிரம்மாண்டமா எதுவும் எடுக்காம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்க அதிகமா இருப்பாங்க வீட்டுக்குள்ள. ஸோ வீட்டுக்குள்ளேயே இது வந்து வீட்டுக்குள்ளேயே அதிக அளவு ஷார்ட்ஸ் இருக்கு. அப்பப்போ ட்ரீம் சீக்வன்ஸுக்கும் அவங்களுடைய லவ் போர்ஷன்ஸுக்கும் வெளில போயிட்டு வருவாங்க. மற்றபடி இது வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கான்செப்ட் தான். அண்ட் மோரோவர் இந்த மியூசிக் வீடியோ நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் எவ்வளவு தூரத்துக்கு அழகா இருக்கு, ஒரு அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள அந்த லவ் என்ற ஃபேக்டர் எவ்வளவு தூரத்துக்கு வேல்யூபிளா இருக்கும் அப்படிங்கறத இந்த கான்செப்ட். ஸோ அழகா ஒரு சோஷியல் காசோட இந்த மியூசிக் வீடியோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே பாராட்டத்தக்க விஷயம் தான் இது. எல்லாத்துக்கும் மேல இந்த மியூசிக் வீடியோக்கு மெயின் டார்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான் சொல்லுவேன். ஸோ குடும்பங்கள் கூடி பார்க்கக்கூடிய ஒரு மியூசிக் வீடியோ தான் இது. கண்டிப்பா எல்லா தரப்பு மக்களையும் வந்து கவரக்கூடிய ஒரு வீடியோ. எல்லாருமே நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அவங்க நீங்க சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ண வேணும். ஏன்னா இந்த மாதிரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அந்த வகையில மறுபடியும் இது நம்ம ரிவ்யூ மூலமா சந்தைக்கு வர உங்களோட விடைபெற்றுக் கொள்வது விது. இது நம்ம ரிவ்யூ.